குழந்தை கை கொடுக்க வருது, சின்ன குழந்தை. ஒரு நிர்வாகியை கூட்டிட்டு வர்றாரு. அவரும் பெரிய நிர்வாகி இல்லைன்னா கிட்ட போக முடியாது. கிட்ட போயிட்டாரு, அவரை தட்டி விட்டு போறாரு. அப்படியே காமிச்சு போலீஸ் பின்னாடி வர இவ பாடி கார்ட்ஸ் கிட்ட வேற காமிக்கிறார், எப்படி அவங்களை அனுப்புங்க. அப்படி அதே தம்பி பண்ணுவாரா? எங்க அண்ணனும் பண்ண மாட்டாங்க. அதே போயிட்டா கூட நீங்க பாத்திருப்பீங்க, எடப்பாடியார் என்ன ஐயோ தம்பி தம்பி பார்த்து பாம்பார். கருணை மனம். நம்மிலிருந்து ஒருவர் நமக்கான தலைவரானதால் சகோதரிகளே, அத நாங்க எல்லா இடத்திலையும் சொல்றது, நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் என்று. உங்கள் ஊர்க்காரர், உங்கள் பகுதியை சேர்ந்தவர், உங்கள் மண்ணின் மைந்தர் இங்கே வர வேண்டும். அப்படி ஒரு மண்ணின் மைந்தர், நம்மளிருந்து வந்த ஒரு தலைவர், எங்கள் கழகத்தின் கிளை கழகத்தில் இருந்து இன்று பொதுச் செயலாளராக உயர்ந்திருப்பவர். கட்சியை என்னவெல்லாம் சொன்னாங்க நீங்க பாத்தீங்கல்ல. எங்க அண்ணன் எடப்பாடியார் வாங்குற தேவையற்ற பேச்சுக்கள், அவங்க அம்மாவை கூட தப்பா பேசுறாங்கம்மா. அவங்க எல்லாம் ரொம்ப கௌரவமான விவசாய குடும்பம். அவரை அம்மாவை கூட தப்பா பேசுறாங்க. எதுக்கு கேட்டுக்கணும்? 96 வயசுல அம்மா இறந்து போனாங்க, எனக்கு தெரியும் எல்லாத்தையும். அவங்கள அந்த டைம்ல இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது என்னன்னு கூட புரிஞ்சிருக்காது பாவம் அந்த வயசுல. அப்படி ஒரு சாதாரண மனுஷனா, சினிமா நடிகன் இல்லையா, அதனால அவ்வளவு சீப்பா நினைக்கிறதா? ஒரு சாமானியனை, ஒரு கிராமத்தானை, ஒரு கிராமத்து விவசாயியை ஜனநாயகத்தின் உண்மையான பிரதிபலிப்பாக வாரிசு அரசியல் இல்லாமல் தானாக மேல வந்த உண்மை ஒரு வெற்றிகரமான மனிதரை, அருமையான அசாத்தியமான ஒரு நிர்வாக திறமை உள்ளவரை, 4.25 வருஷம் கொரோனா டைம்ல கூட, அதற்கு முன்னாடி கஜா புயல் வறட்சி காலத்தில் கூட கொஞ்சம் கூட எந்த பிரச்சனையும் மக்களுக்கு தெரியாம அமைதியாக ஆட்சியை கொண்டு போன எங்கள் அண்ணனை, உண்மையான ரியல் ஹீரோவை, உண்மையான ரியல் நிஜ கதாநாயகன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார், அவரை நீங்க அப்படி எல்லாம் பேசுவீங்களா? மக்கள் இருக்காங்க, என்னுடைய சாமானிய சகோதரிகள் இருக்காங்க. சகோதரிகள் வாக்கு வேணுமா? 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன்னு. 1000 ரூபாய் உங்க வீட்டு நாய் கூட பிஸ்கட்டுக்கே பத்தாது. எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பெருசா? அத பேசுறீங்க. பஸ் விட்டுட்டு ஓட்ட பஸ், அதுக்கு ஓசி பஸ், ஓசி பஸ் பேசுறீங்க. பட்டியல மக்களை கேவலமா உட்கார கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிறுபான்மை மக்களுக்கு என்னமோ தாங்க தான் அத்தாரிட்டி மாதிரி போச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன அண்ணன் கொடுத்திருக்க வாக்குறுதிகளை சொன்னா இன்னைக்கு முழுக்க பத்தாது. நீங்கள் கேட்கும் ஆர்வத்தை பார்த்தால் எனக்கு பேசணும்னு தோணுது. மு.க. ஸ்டாலினின் முட்டாள்தனமான ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் சகோதரிகளே. உங்க கையில தான் இருக்க அன்பு சகோதரர்களே. நான் திமுக காரன் உடன்பிறப்புன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லை. உடன்பிறப்புகள் கூட அந்த கட்சியில நடக்கிற குழப்படிகள், அவர்கள் அடுத்த கட்சியிலிருந்து வர்றவங்களை தூக்கி அரவணைச்சு பதவி கொடுக்கறத பாக்குறப்போ இன்னமா நீங்க வேலை செய்வீங்க? இன்னமா நீங்க வேலை செய்வீங்க? உடன்பிறப்புகளே, உங்களைத்தான் கேட்கிறேன். அருமையான கடைவீதியில் இருந்து கொண்டு ஒன்றை நினைவுபடுத்தி விட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். இங்கே அந்நிய நேரடி முதலீடுன்னு ஒண்ணு வந்தது அம்மா பீரியட்ல. அந்த இது மட்டும் நடந்திருந்தா இங்க இருக்கிற இந்த கடைகள் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் வாய் மாட்டுகிற அமெரிக்க நிறுவனம், ஒரு பெரிய பகாசுர நிறுவனம் அப்படியே கபலீகரம் பண்ணி இருக்கும் தெரியுமா? அவனுடைய கம்பெனி செங்கல்பட்டு முழுமைக்கு இருக்கும், அவ்வளவு பெருசு. நான் போயிருக்கேன் அமெரிக்கா, நீங்க போனவங்க பாத்துருப்பீங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாங்கன்னா, முதலீடு பண்ணி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். இந்த குட்டி குட்டி கடையெல்லாம் ஒரு பூக்கடை, பழக்கடை எதுவுமே இருக்க முடியாது. ஒரு மெடிக்கல் ஷாப்பு, ஒரு சின்ன ஹோட்டல் எதுவும் வச்சிருக்க முடியாது. அவங்கிட்ட போய் நீங்க அத்தனை பேரும் வேலை செய்ய வேண்டியதா இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்கெல்லாம் முதலாளிகளா இருக்கிறீங்கன்னா, எங்களம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத எங்கள் தலைவி, நம் தலைவி, நம் அம்மா போட்ட பேச்சு பிச்சை அல்ல, ஒரு திட்டம். உண்மை சொல்றேன். ஆனா எடப்பாடியார் சொல்றாங்களே 7.5% ஒதுக்கீடுன்னு, சாமானியம் இப்ப 10% இருக்கார். அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு நீட்ல இருந்து இவங்க அப்பாவும் பையனும் எப்படி ஏமாத்துறாங்க? நீட் ரகசியம் வச்சிருக்கு. அந்த கேளுங்க, அந்த வேட்பாளரை கேட்கணும். மக்கள் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய நடிகத்தனத்தையும் நம்மளுடைய படம் பகட்டையும் பார்த்து மயங்கிடுவாங்க. திமுகவுக்கு ஒன்னே ஒண்ணு, அதுவும் குறிப்பாக தலைமை குடும்பத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான், பணம். சாமானிய மக்கள், ஏழைகள் 1000க்கு 2000 கொடுத்தா, 2000க்கு 5000 கொடுத்தா இவங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாங்கள் விலை போக மாட்டோம். நாங்கள் யார் எங்களுக்கு நல்லது செய்வார்களோ பார்த்து வாக்களிப்போம்.
இரட்டை இலைக்கு வாக்களிப்போம். செங்கல்பட்டு தொகுதியில் அருமையான நல்ல வேட்பாளராக, மக்கள் பணியாளராக தான் செய்ததை அவர் செய்ததை சொல்லிட்டே வந்தார். இப்ப ஒரு சின்ன இன்டர்வியூ 2 பேரும் பேசணும். அப்பதான் அவர் சொல்றாரு, அவ்வளவு செஞ்சிருக்காரு. இன்னும் இந்த தொகுதிக்கு சப்ளை கொண்டு வரேன்னு ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு நான் கிளம்புறேங்க. கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, கொண்டு வந்துருவாருங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டீங்களாமே, அதான் நீங்க தான் ஒரு பெரிய தனியா இருக்கிறீங்களே தீபா, அந்த தீப ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வரேன்னு சொன்னதை கொண்டு வர்றாரு. யாருக்காவது பட்டா இல்லாம இருந்தா பட்டா வாங்கி கொடுப்பார். ஓகே, இவங்க வந்து சொல்றாங்கல்ல, பிஜேபியோட நீங்க உறவுல இருக்கீங்க. எப்ப பாரு சொல்றாங்கல்ல, வேணும்னே சிறுபான்மை சகோதரர்களுக்காக, அந்த சகோதரிகளோட வாக்குக்காக பிஜேபியோட அதிமுக இருக்குது. நான் சொல்றேன், 10,71,000 கோடி எப்படிங்க கடன் வந்தது? 5 லட்சம் அப்படின்னு இந்த டிவி விவாதங்கள்ல பேசுறீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க, அதையெல்லாம் விட்டுருங்க. நீங்க பிஜேபியோட உறவுல இருக்கீங்க. என்னங்க அது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல? இல்ல இல்ல இல்ல, அதையெல்லாம் விட்டுருங்க. நீங்க பிஜேபியோட உறவுல இருக்கீங்க. இப்படியே பேசுவாங்க, உங்ககிட்டே அதைத்தான் சொல்லுவாங்க. பிஜேபியோட உறவுல இருந்ததுனால எந்த தவறும் நடக்கலைங்க இது வரைக்கும். நாங்க வந்து நீங்க இல்லாத உறவா? பிஜேபியோட திமுக வைக்காத உறவு அல்ல. 5-6 துறை மந்திரிகளை அவங்க அப்பா ஒரு வாரம் போய் அங்க இருந்துட்டு பெற்றார். வாஜ்பாய், மறைந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவ்வளவு பண்ணார் அவங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நத்தம் தொகுதியில திமுக வேட்பாளரா யார் இருக்கா தெரியுமா? கே செல்வகுமார்னு RSSல இருந்த ஒருவர். பாருங்க, RSSல இருந்த ஒரு தலைவர் திமுக சீட் வாங்கி நத்தம் தொகுதியில, திண்டுக்கல் பக்கத்துல நத்தம், அங்க நிக்கிறாராம் திமுக வேட்பாளரா. அவங்க பண்ற அந்த கூத்துகளை, மாய்மாலங்களை, கண்ணிங் அரசியலை, இதையெல்லாம் பேசினா இது பத்தாதுங்க, இன்னும் போய்கிட்டே இருக்கும். நீங்க தான் மனசு வைக்கணும், நீங்க தான் தெளிவா இருக்கணும். புதுசா வந்திருக்க நடிகரும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த தம்பி டான்ஸ் ஆடினா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும், அதோட நிறுத்திக்கணும். பார்க்க சாமிங்க ஸ்வீட்டா இருப்பாரு, அதோட நிறுத்திக்கணும். அதெல்லாம் அரசியல்ல தலைவராக இருக்கிறதுக்கு லுக்கும் டான்ஸும் முக்கியம் அல்ல. இப்படி உழைக்கக்கூடிய தம்பி இருக்கணும். அவரும் தம்பி தான், எனக்கு அவரையும் சின்ன பையன்ல இருந்து தெரியும். ஆனா இந்த தம்பி தான் அரசியலுக்கு வேணுமே தவிர அந்த ஷோகேஸ் பொம்மைகள் தேவையில்லை. பிரச்சாரத்துக்கு கூட வர்றதில்லை அந்த தம்பி, போட்டு பாதியில வந்துடுறாரு. அதனால என்னங்கம்மா சொல்லுங்க, ஏதோ கேட்டீங்களே, என்னாச்சு? உண்மைதான் சொல்றாராம். பார்த்தா தெரியுது, நான் பாட்டேங்க. இப்ப கொஞ்ச நேரமா நான் அன்னைக்கும் வந்தேன். செங்கல்பட்டு தொகுதி தம்பிக்கு தான். ஆமா, பாருங்க, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இந்த நிதி நேத்து பிறந்த பையன் 20 வயசு பையன் 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு விஜய் என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்களுக்கு கொள்கை எதிரி, நேரடி எதிரி எல்லாம் பேசுவாரு. பிஜேபி பத்தி வாயே திறக்க மாட்டார். திமுக கூட இன்னும் உறவு வச்சிருக்காரு. இன்னும் அவருடைய படங்களை இப்ப கூட டிஜிட்டலா, அந்த ஜனநாயகன் படத்துல டிஜிட்டல் ரிலீஸ் சன் டிவி தான் பண்ணுச்சு. சன் தான் தெரியுமா? சன் டிஜிட்டல் ஒர்க். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எப்படி ஏமாற்றாங்கம்மா அந்த மக்களை, தெரிஞ்சிச்சு வரும் அப்படியே தாங்கவே முடியல. மக்கள் தெரியாம ஏமாறுறாங்களே இவங்க எல்லாம்.